பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு எண்ணாகமம் 27 கொஞ்சம் வார்த்தைகள், அப்புறம் எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய சுருக்கம், இது ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். முழு அதிகாரமும் வாசிக்க போகிறதில்ல, நான் நேரமாகும். ஆனால் இதனுடைய முக்கியமான சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அர்த்தம் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு தனியாக நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த முழு அதிகாரத்தையும் சேர்ந்து வாசித்து தியானித்து பாருங்கள். இது எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீலேயோத்துக்கு பிறந்த எபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோபித்தியாவின் குமாரத்திகளாகிய மக்களால் நோவாள், ஓக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோபித்தியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவனுடைய தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயப்பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். ஆமேன். அப்போ இந்த முதல் 11 வசனங்களை முதல்ல தியானிப்போம். இதில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சுதந்திரம் கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காணி ஆட்சி, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவங்க சென்று சேரக்கூடிய அந்த இடத்துல கானான் தேசத்தில் அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கிறாரு. அதை ஒவ்வொரு கோத்திரமாக பெற்றுக்கொள்கிறாங்க. 12 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கோத்திரத்தின் பிதாக்கள் அதுக்கு பின்பு வரக்கூடிய அந்த அவங்களுடைய சந்ததியாருக்கு அது போய் சேருது. இப்போ இந்த இடத்துல மனாசே இன் குமாரன், இந்த மனாசே யாரு? யோசேப்பின் குமாரன். அந்த மனாசேயின் குடும்பத்தில் பிறந்த கீலேயாத்துக்கு பிறந்த பையன் ஏபேர். அந்த ஏபேருக்கு பிறந்தவன் செலோபித்தியான். இந்த செலோபித்தியானுக்கு 5 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க இந்த காரியத்தை மோசேயின் இடத்துல கேட்கிறாங்க. எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், எங்கள் தகப்பனுடைய அந்த காணி ஆட்சி எங்களிடத்துல சேர வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு சகோதரன் இல்லை. ஆகையினாலே எங்களுடைய இது எதை நிமித்தம் சொல்கிறாங்கன்னா, பெயரற்று போகக்கூடாது. எங்களுடைய சொல்கிறாங்க பாருங்கள், எங்களுடைய தகப்பனுக்கு குமாரன் இல்லாததுனாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் அற்று போகலாமா என்று சொல்கிறாங்க. அதன் நிமித்தம் அவங்க சொன்ன இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, அவங்க சொன்னது சரி. ஸோ அவங்க நீதியாக இதை அவங்க இடத்துல கேட்டாங்க என்று சொல்லிட்டு அந்த சுதந்திரத்தை நீ அவங்களுக்கு கிடைக்கும்படி செய். தோ தேர் டாட்டர்ஸ், நீங்கள் அவங்களுக்கு காணியாட்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. யூ ஹவ் டு கிவ் இட் டு தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் அதை சேர்க்கிறாரு. அதோடு சேர்த்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் வரும்பொழுது
ஃபஸ்ட்டு வந்து எ சன், இஃப் சன் இஸ் நாட் தேர் கோஸ் டு டாட்டர்ஸ். டாட்டர்ஸ் இல்லைன்னா அடுத்தல ரிலேட்டிவ்ஸ், அந்த தகப்பனுடைய சகோதரர் இருந்தால் அவங்களுக்கு, அந்த சகோதரர் இல்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அந்த சுற்றி இருக்கிற நெக்ஸ்ட்டு அந்த அவங்க ஃபேமிலி லைனேஜில் வரக்கூடிய வேற ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிவில் லா. இன்றைக்கும் கூட இன்ஹெரிட்டன்ஸில் சிவில் லாங்கிறது இருக்குது. இதை ஆண்டவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மோசஸ்க்கு கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த முதல் பகுதியில் நம்ம பார்ப்பது என்ன? தேவனுடைய அந்த நீதி. அவங்களுடைய எளியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு நீதி கிடைக்கும்படி தேவன் செய்தார் என்பதை இந்த வார்த்தைகளில் ஆராதிக்கிறோம். அதற்கு பிறகு மோசேக்கு கர்த்தர் சொன்ன இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே வந்து கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் விட்டு விடுகிறார். எங்கே சொல்லி பார்க்கிறோம்? சீன் வனாந்திரத்தில் தண்ணீரின் விஷயத்தில் மெரிபா அந்த இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தர் சொன்னார், நீ வந்து மலையை பார்த்து பேசு, அது உனக்கு ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக மோசே மலையை அடித்தார். ஆனாலும் தண்ணீர் வந்தது. ஆனால் இந்த காரியத்தில் கர்த்தர் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தார்? நீ வந்து அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நீ காலடி எடுத்து வைக்க மாட்டாய் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா கட்டளையை நீ மீறி விட்டாய் என்று சொல்லி சொன்னார். கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் விட்டு விட்டாய் என்று சொல்லி. ஸோ அதனுடைய நிறைவேறுதலாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ மரிக்க போகிற என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு இந்த 17ஆம் வசனத்தில், நீ இந்த அபரியம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய்ன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ மோசே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர்கிட்ட. என்ன ரிக்வெஸ்ட்னா, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இருக்குமே ஆண்டவரே, அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சபைக்கு முன் போக்கும் வரத்துமாய் இருக்கும்படி அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். மோசே வந்து, ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும், என்னை வந்து நீங்கள் என் ஜீவனை எடுத்துடாதீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வைக்கலை. அதே மாதிரி நான் மட்டும்தானே இதை செய்ய முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கலை. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே கர்த்தருடைய சபை காக்கப்படணும், அதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஆகையினால ஆண்டவரே உங்களுடைய ஆவியில் நடத்தப்படக்கூடிய ஒரு புருஷனை நீங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் அவனுக்கும் கொடு, கொஞ்சம் அவனுக்கும் கொடு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவியை பெற்றிருக்கிற. அப்போ பாருங்க, யோசுவா தேவ ஆவியினாலே வழிநடத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் மேலே கர்த்தர் சொல்கிறாரு, நீ கைகளை வை என்று. அப்போ கைகளை வைக்குதல் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசஸ் வாஸ் அனாயிண்டட் பை காட். தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே கர்த்தருக்கு முன்பாக நடந்து சென்று எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். இது நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாண சட்ட விதிகள் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொண்டு கொடுத்தாரு. இப்போ அவர் தன்னுடைய பொறுப்பை முடித்து அவர் தேவனிடத்திற்கு திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நீ உன் கையை யோசுவா மேலே வை என்று சொல்லி, அப்படி அந்த மாதிரி சபையார் முன்னாடி அதை செஞ்சு அவனை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி மோசஸ் அவரை ரெடி பண்ணார். அப்போ இந்த வார்த்தைகளில் நம்ம பார்க்குறோம் 23ஆம் அதிகாரத்தில் மோசஸ் அவன் மேலே தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது ஒரு சுதந்திரம். அதே மாதிரி இங்கேயும் கூட ஒரு இன் அ வே இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்
தி அத்தாரிட்டி. தேவனுடைய அதிகாரத்தில் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு மனுஷனாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? மோசையை கொண்டு யோசுவாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லீடர்ஷிப் போவதை பார்க்குறோம். அங்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்களை அபிஷேகம் பண்ணி நடத்துகிறார். இப்போ இதில் நம்ம லைஃப்பில் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். எவ்ரி ஒன் ஆஃப் us ஆர் அனாயிண்டட் பை அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த அனாயிண்டிங் நம்ம மேலே இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதிரி அனாயிண்டிங் கைகளை வைக்குதல் என்பது நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். சில பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் ஆவியை பெறவில்லை. அவங்களுக்கு கைகளை வைத்து பவுல் ஜெபிக்கிறாரு, அவங்க மீது ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இதை புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இதே மாதிரி கைகளை வைக்குதல், அபிஷேகம் என்கிற காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும், ஆண்டவரே அனாயிண்ட் மீ அண்ட் மை யுவர் ஸ்பிரிட் பி அப்பான் மீ என்று சொல்லி. ஏன்னா அப்போதான் தேவனுடைய வழிகளில் நம்ம நடக்கவும், கர்த்தருடைய வழிகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லவும் இந்த அனாயிண்டிங் நமக்கு மிகவும் தேவையானதாக இருக்குது. சரி, ஸோ 27ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம் இது. இப்போ நம்ம நம்பர்ஸ் 28, என்னாகமம் 28 கர்த்தர் சுகந்த காணிக்கைகள், தகன பலிகளை குறித்து சொல்கிறாரு. அதை ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு அதனுடைய சம்மரியை நான் ஒரு டாக்குமெண்ட்டில் அனுப்பியிருக்கேன். அதை நம்ம தியானித்து நம்ம முடிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கைகளையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாயிருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாள்தோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, அவைகளை பலியிடு. போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10 ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகன பலி. கார்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்கடாவுக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அதை இரத்த பானபலியாக வார்க்கப்பட கடவுது. சரி, இப்போ இந்த முதல்ல ஆண்டவர் சொல்றது என்ன? அன்றாட பலி. எவ்ரிடே காட் இஸ் டெல்லிங் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகளை 1 காலை 1 மாலை என்று சொல்லி தினமும் செலுத்த வேண்டிய ஒரு பலி ஒன்றை குறித்து சொல்கிறார். ஸோ இது நாள்தோறும் செலுத்தப்படக்கூடிய ஒரு பலியாக ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ டெய்லி. அடுத்தது 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? காலையின் போஜன பலிக்கும் அதன் மாலையின் போஜன பலிக்கும் ஒப்பாக 9ஆம் வசனம், ஓய்வு நாளிலோ போஜன பலிக்கான ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10 2 பங்கானதும் எண்ணெயில் பிசைந்ததுமான என்று சொல்லி இங்கே கொடுக்குறார். இது ஓய்வு நாளில் செலுத்த வேண்டிய ஒரு காரியம். அடுத்தது மாத பிறப்புகளில் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். மாத பிறப்புகள். அடுத்தது 1ஆம் மாதம் என்று சொல்லி ஒன்று சொல்கிறாரு. இப்படியே வரிசையாக அநேக காரியங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் அதே பலிகள், அதாவது இப்போ அந்த ஒரு வயதான ஆட்டுக்குட்டி என்ற சொல் மீண்டும் பலிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெல்லிய மாவு, திராட்சை பங்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய சுருக்கம் இதுதான். என்ன சொல்கிறாரு? தினசரி காணிக்கையாக கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்கிறது. இந்த 1-8 வசனங்கள் என்ன சொல்கிறாரு?
2 ஆட்டுக்குட்டிகள் வந்து கொடுக்க சொல்றாரு. ஸோ ஒன்று காலையிலே, ஒன்று மாலையிலே. அடுத்தது தானியத்தை காணிக்கையாக கொடுக்க சொல்றாரு. அப்புறம் பான காணிக்கைகள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியா இருக்குது. அப்போ ஒன் டேல எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் கர்த்தருக்கு இந்த காணிக்கைகளை கொண்டு வர சொல்றார். ஸோ அப்போ இதை நம்ம வாசிக்கும்போது இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளை பலிகளாக கொடுப்பதில்லை இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே இப்படிப்பட்ட பலிகளை இன்று நம்ம செலுத்துவதில்லை. ஆனால் இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள முடியுது. என்ன? தினசரி உன் தேவனிடத்திற்கு நீ கிட்டி சேரு என்கிற ஒரு காரியத்தை. ஏன்னா ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிறாரு. எவ்ரிடே மாலையிலையும் காலையிலையும் வந்து கர்த்தருக்கு முன்பாக இந்த சுகந்த தகன பலியை கொடு. அப்போ when we pray to the Lord morning and evening என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்ம கிட்டி சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற அந்த காரியம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதல் என்று வருகிற பொழுது அது சுகந்தமான ஒரு வாசனையுள்ள பலியாக இருக்குது என்பதை காண முடிகிறது. அடுத்தது ஓய்வு நாள் பலி. ஓய்வு நாள் என்பது யூதர்களை பொறுத்த மட்டில் அது சனிக்கிழமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதுவும் சரித்திர குறிப்பில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி முன்பு தியானித்திருக்கிறோம். ஆனால் ஓய்வு நாள் எந்த நாள்னு நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு கிபி 300களுக்கு பிறகு இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமையாக இருந்தது. அந்த சீசரின் ஆணை, அப்போது இருந்த அந்த ராஜாவினுடைய ஆணை நிமித்தம் அது மாற்றப்படுகிறதா இருக்குது. சண்டே வந்து தெர் இஸ் அ டிக்ளரேஷன் ஃப்ரம் த கிங் டு சேஞ்ச் இட் டு அ சண்டே என்பதாக. அதே மாதிரி கத்தோலிக்க சபையும் என்ன செய்யுது, அதை சண்டேக்கு பிரதானமாக அதை மாற்றி வைக்கிறாங்க. அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே இஸ் த டே சபை கூடி வருதுங்கிற மாதிரி அது மாறிவிட்டது. ஆனால் யூதர்களுடைய வழக்கத்தின்படி சனிக்கிழமை தான் வாரத்தின் முதல் நாளாக இருக்குது. அப்போது 7வது நாளாக இருக்குது, கர்த்தருக்கு ஓய்வு நாளாக இருக்குது. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த 7வது நாளாக ஓய்வு நாள் அனுசரிக்கப்படுது. அது சனிக்கிழமையாக இருக்குது. ஆகையினால அந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ 2 ஆட்டுக்குட்டிகள், தானியம் மற்றும் பான காணிக்கைகளை செலுத்தப்படுவதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இதுவும் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கணும் என்று பார்க்கிறோம். அந்த நாளில் சாதாரண வேலை செய்யப்படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அதை பொதுவாக எடுத்துக்கொண்டு ஒரு அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னு ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க யூதர்கள். ஆனால் அந்த நாளில் நம்ம கர்த்தருக்கு மகிமை உண்டாக நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று ஏசப்பா கற்றுக் கொடுத்தார். சரி, அது இந்த ஓய்வு நாள் குறித்த காணிக்கைகளை குறித்த விஷயங்கள். அடுத்தது பலிகளை குறித்த விஷயங்கள். அடுத்தது மாதாந்திரம் என்று சொல்லி வரும்போது அந்த நாட்களை குறித்து வசனங்கள் 11-15 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்தில், த பிகினிங் ஆஃப் ஈச் மந்த், 2 காளைகள், 1 ஆட்டுக்கடா, 7 ஆண் ஆட்டுக்குட்டிகள், அப்புறம் தானிய பான காணிக்கைகள், வெள்ளாட்டுக்கடா பாவ நிவாரணம். இது புதிய ஆரம்பத்தையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ஒவ்வொரு மாதமும் தொடங்குகிற பொழுது கொடுக்கக்கூடிய இந்த பலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அடிஷ்னலாக 2 காளைகள் கொடுக்கப்படுது. அப்புறம் மற்ற காணிக்கைகள் கொடுக்கப்படுது. முக்கியமாக பாவ நிவாரண பலி என்று கொடுக்கப்படுவதை பார்க்குறோம். அப்போது அந்த நாட்களில் பூரணமுள்ள ஆண்டவரின் இரத்தத்தினால சுத்திகரிப்பு உண்டாகலை. ஆகையினால ஒரு வெள்ளாட்டு கடா பலி செலுத்தப்படுது பாவ நிவாரணத்துக்காக வேண்டி. இது மாதத்தின் தொடக்கத்தை காண்பிக்குது. அப்போ இதை நம்ம இன்றைக்கி நான் எப்படி இதை புரிந்து கொள்கிறேன்னா, எவ்ரி மந்த், இப்போ நம்ம we are entering into the month of June, இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலையும் நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பது. ஒரு முதலாவது சனிக்கிழமையிலையோ, சம் ஆஃப் தம் I'll do ஃபஸ்ட் மந்த்
அந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே என்று சொல்லி, எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி சம் ஆஃப் த சர்ச்சஸ் ஆர் டூயிங் ஹியர். நம்ம ஆவிக்குரிய சபைகள் வந்து அதை செய்கிறாங்க. அந்த நாட்களில் அதை மாதிரி செய்வது ஏற்றதா இருக்குது. காரணம் என்ன? இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கீமில் செய்கிறதுக்கு ஆண்டவர் முன்பே இங்கே காண்பித்து கொடுத்துருக்கிறார். அப்போ இது எதை காண்பிக்குது? when I'm entering into the new month, கடந்த மாதத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நன்றி என்று தேவ சமூகத்தில் சொல்லி, அதே மாதிரி நான் எந்தெந்த காரியங்களில் நான் மீறுதல் செய்தேன் என்று நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதற்காக மனம் வருந்தி, when we are also repenting for those things and pray that I am able to overcome, அதே மாதிரி இந்த புதிய மாதத்துக்கான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனிடத்தில் ஜெபித்து அந்த மாதத்தில் என்ட்ரு பண்ணுறது நமக்கு அதை ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தருகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது பஸ்கா ஆசரிப்பு. இந்த பஸ்கா ஆசரிப்பை குறித்து என்ன சொல்கிறாரு? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பதை 16 25 வரைக்கும் உள்ளது. ஸோ இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார் என்று பார்க்குறோம் இல்லைங்களா? எகிப்தியர்களில் தலைச்சன் பிள்ளையை தேவன் வாதித்தார். அந்த நாளில் இருந்து இந்த வழக்கத்தை அவங்க கை கொண்டு வந்தாங்க. அது எந்த நாள்லன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் மாதம் 14ஆம் நாள் பஸ்கா. அப்புறம் 15ஆம் நாள் 21ஆம் நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இப்போது வருஷத்தினுடைய முதல் மாதம் என்று சொல்லி வரும்பொழுது நம்மளுடைய கேலண்டரில் இல்லைங்களா, கிரெகோரியன் கேலண்டருங்கிறது தான் உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டுக்கிட்டு வருது. அதன்படி 1ஆம் மாதம்னா ஜனவரி வருது. சரி, ஆனால் யூதர்களுடைய எபிரேய கேலண்டர் பிரகாரம் பார்த்திங்கன்னா அது சோலார் சிஸ்டத்தை பேஸ் பண்ணது கிடையாது. அது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரனையும் சூரியனையும். ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து 2 பெரிய வெளிச்சங்களை உண்டு பண்ணும் பொழுது என்ன சொன்னார்? இவைகள் காலங்களையும் அதே மாதிரி அந்த சீசன்ஸையும் குறிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போது எபிரேய கேலண்டர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சந்திர சூரிய அடிப்படையினால் இருக்குது. சூரியனையும் சந்திரனையும் அப்படி பார்க்கும் பொழுது மாதங்கள் நிலாவினுடைய சுழற்சி மற்றும் சூரியனுடைய சுழற்சியை பேஸ் பண்ணி இருக்குது. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா 1ஆம் மாதம் என்பது நிசான் அல்லது ஆபிப் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது இது எந்த நாளில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதைத்தான் நம்ம லென்த் டேஸ் என்று சொல்லி இதில் வந்து கொண்டாடுவாங்க. சபைகளில் கொண்டாடக்கூடியது லென்ட் டேஸ் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இது பிரகாரம் பார்க்கும்போது மார்ச் டு ஏப்ரலில் வர்றதா இருக்குது. ஸோ இது வந்து ஜனவரியில் வரல, மார்ச் டு ஏப்ரலில் வருவதாக இருக்குது. அந்த நாட்களில் தான் பார்க்குறோம் பஸ்கா பண்டிகை. பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்பட்டார். அதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய சிலுவையில் அறையப்பட்ட தினமாக உலகம் எங்கும் அது கொண்டாடப்படுகிறது. இந்த சென்ஸ் அதற்காக துக்கமாக கிறிஸ்தவர்களோரும் நம்ம சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம். அதே மாதிரி ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் நாளை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது நினைவுபடுத்துகிறது. அடுத்து 5ஆவதாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வாரங்களின் பண்டிகை பெந்தைக்கோஸ்தே நாள் என்பதாக. இது பஸ்காவுக்கு 50 நாட்களுக்கு பின் முதல் பலன்கள் செலுத்தப்படும் நாள் என்று. இப்போ பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாட்களை குறிக்குது. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மீது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். இதை வந்து குறிக்கக்கூடியதா அந்த நாட்கள்லேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? வாரங்களின் பண்டிகை. இது பஸ்காவுக்கு பின்பு வரக்கூடிய 50ஆவது நாள் என்று பார்க்கிறோம். சரி, அப்போது இதுதான் அப்போது கொடுக்கப்பட்ட பண்டிகைகள். ஸோ நம்ம வந்து இந்த பண்டிகைகளை பூரம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த தேவன் கொடுக்க சொன்ன காணிக்கைகள் மற்றும் பலிகள். இப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் சம்மரியோடு நம்ம முடிக்கலாம். முதலாவது என்ன? பாவ நிவர்த்தி, அட்டோன்மெண்ட். அதனுடைய விளக்கம் என்ன? பாவத்தை நம்ம வந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய உறவை புதுப்பிப்பது, இது ஒரு நோக்கம். அடுத்தது அடோரேஷன், தேவனை வந்து நம்ம வொர்ஷிப் பண்ணக்கூடியதா, ஆராதிப்பதா இருக்குது. அடுத்து தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறதா, அவருடைய கவர்னன்ட் ஒபீடியன்ஸ்.
இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்பது. அடுத்தது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நன்றி உள்ளவர்களாக, டு ஷோ கிராட்டிடியூட் டு அவர் மைட்டி காட். அப்புறம் பரிசுத்த நினைப்பூட்டல். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், இதை நம்ம நினைப்பூட்டுகிறோம். ஐ பிலாங் டு த லார்ட், ஐ ஹாவ் டு ரிமைன் ஹோலி என்பதை நம்ம நினைப்பூட்டுதலாக இருக்குது. அப்போது இதுதான் தேவன் முன்பு சொன்ன இந்த அதிகாரத்தில் என்னாகமம் 28 சொல்லப்பட்டதனுடைய நோக்கம். இப்போது நிறைவேறி இந்த காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். இப்போது நம்ம அதனுடைய ஆக்சுவல்ஸாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இதே மாதிரி கர்த்தருடைய சமூகத்துக்கு தினசரி சென்று ஜெபிக்கக்கூடிய ஜெபம், மாதத்தின் தொடக்கம், அதே மாதிரி ஓய்வு நாள், அதுக்கு பிறகு நம்மளுடைய பஸ்காவினுடைய நாள் என்று சொல்லக்கூடிய நாட்களில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி பெந்தைக்கோஸ்து நாள் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது தங்கி இருக்கிறார் என்பதை அறிந்து நாள்தோறும் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுது. ஆமென்.